ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். கிட்டத்தட்ட 50 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் மேல வேவ்ஸ் ஆஃப் ஏவுகணைகளை அனுப்பிச்சு, இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான் மேல வேவ்ஸ் ஆஃப் ஏவுகணைகளை அனுப்பிச்சு, ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி இன்னைக்கு காலையில இருந்து ஒரு போற மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. உலகமே பெருமூச்சு விட்டதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி என்னதான் ஸ்கர்மிஷஸ் இருந்தாலும், அதாவது சின்ன சின்ன முன்ன பின்ன லைட்டா அடிச்சுக்கிறது அப்படின்னு இருந்தாலும், இஸ்ரேலும் ஈரானும் டைரக்டா சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க. யுஎஸ் டைரக்டா ஈரானை தாக்குறதை நிறுத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல மறுபடியும் இன்னைக்கு காலையில ஈரான் பேரேஜஸ், ஓகேவா, வேவா அலை அலையா ஏவுகணைகளோட தாக்குதலை மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்தியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் லெபனான் மேல, அதாவது ஈரானோட ஃப்ரெண்ட் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை லாஸ்ட் ஃபியூ டேஸா கண்டினியூஸா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல கண்டினியூஸா இந்த ஈரான் இஸ்ரேல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா கவர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டா சேரும். நான் ஃபிளாஷ்பேக் போட தேவையில்லை. சோ இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா லெபனான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல். சோ இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல மெயினா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பலஸ்தீன் பகுதி, ஓகேவா, அதே மாதிரி லெபனான், ஈரான். இப்போ இதுல மீதி இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் மோஸ்டா சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய இடங்களையே யூஸ் பண்ணி அமெரிக்கா அவங்களோட ஆயுதங்களை ஸ்டோர் பண்றது, ஈரான் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சுத்தி இருக்கிற அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சைடு போயிட்டாங்க. ஆக்சுவலா ஈரான் அண்ட் லெபனான்ங்கிற இந்த ரெண்டு கண்ட்ரி தான் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இன்னமும் இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஓகேவா. சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈரான்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உள்ள போந்து குட்டிக்கரணம் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அந்த குட்டிக்கரணம் ஃபுல்லா முடிஞ்சு பாகிஸ்தான் ஒரு பீஸ் ட்ரீட்டியை சைன் பண்றோம்னு மாசக்கணக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதை சைன் பண்ண மாதிரி இல்ல. டெம்பரரி சீஸ்ஃபயரா தான் இருந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 8ல இருந்து இன்னைக்கு என்ன ஜூன் 8 ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட 2 மாசமா இஸ்ரேலும் ஈரானும் டைரக்டா அடிச்சுக்கல. கான்வர்சேஷனே அவங்களுக்குள்ள இருக்கிற போற மறந்துட்டு நம்ம எல்லாம் எங்க போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஆயில் எல்லாமே அங்கதான் நம்மளுக்கு பாத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பிரச்சனை என்ன, இஸ்ரேல் இதை ஆரம்பிச்சிருக்காங்கிறத விட ட்ரம்ப் இஸ்ரேலோட பக்கம் தானே. ஆனா ட்ரம்பையே இஸ்ரேல் இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. லிட்டரலா நான் ட்ரம்போட ட்வீட்டை உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் ஸ்டூபிடிட்டி பண்ணாம இருந்தாங்கன்னா தான் உலகத்துல நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது ஈரான் அண்ட் இஸ்ரேல்னு சொல்லிட்டு, ஈரான் அவர் சொல்றது ஆச்சரியம் கிடையாது, ஈரானோட எதிரி நாடுன்னு அவர் நினைக்கிறாரு, அவர் அப்படிதான் சொல்வாரு. பட் கூட இருக்கிற இஸ்ரேலே ஸ்டூபிடிட்டி பண்ணாம இருங்கடா, லூஸ்தனமா பண்ணாம இருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்னங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக் நான் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன், ஓகேவா. சோ ஈரான் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த ஒரு நாடு அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிற கண்ட்ரி டைரக்டா இத்தனை வருஷம் இஸ்ரேல் கூட மோதல. இத்தனை வருஷமா ஈரானும் இஸ்ரேலும் டைரக்டா மோதிக்கல. ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா நிறைய அமைப்புகளை பல நாடுகள்ல வளர்த்து வச்சாங்க. ஹமாஸ் ஒரு அமைப்பு, அதே மாதிரி ஹெஸ்போலா அப்படிங்கிற இன்னொரு ஒரு அமைப்பு. இதெல்லாம் எங்க இருந்து ஆபரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பலஸ்தீன்ல இருந்து, லெபனான்ல இருந்து. லெபனான் இஸ்ரேலோட டைரக்ட் பார்டர் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்டா பார்டரே கிடையாது. இந்தியாவும் இதுவும் மாதிரி எந்த கண்ட்ரியை சொல்லலாம், ரஷ்யாவும் மாதிரி, இல்லனா இந்தியாவும் மலேசியா மாதிரி, இந்தியா சிங்கப்பூர் மாதிரி நம்மளுக்கு டைரக்டா பார்டரே கிடையாது. நம்ம தள்ளி தள்ளி இருக்கோம். அந்த மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஆனா ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கும்ல, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய அமைப்புகளை வளர்த்து விடுறாங்க. ஹமாஸ், ஹவுதீஸ் மாதிரி அமைப்புகளை வளர்த்து விடுறாங்க. இப்போ அந்த அமைப்புகளையுமே இஸ்ரேல் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கண்ட்ரிஸ்குள்ள போகிறாங்க. இதுல லாஸ்ட் ஃபியூ டேஸா இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, லெபனான்குள்ளே போயிட்டாங்க, பக்கத்து கண்ட்ரிக்குள்ள போயிட்டாங்க. இந்தியாவோட ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகி ஒரு இடத்தையா கிராமங்களையா புடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும். ஆனா அதை தான் இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா. லெபனான்குள்ள இறங்கி போய் நிறைய இடங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க மெயினா டார்கெட் பண்ணக்கூடிய இந்த ஹெஸ்போலா அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லெபனானோட கேபிட்டல்ல பெய்ரூட்ல இருக்காங்க, ஓகேவா. அது இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகணும், ஓகேவா. அங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாக்குதலை ரொம்ப நாள் கழிச்சு ஏவுகணை தாக்குதலை டைரக்டா பெய்ரூட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெய்ரூட்ல அடிக்கிறதுங்கிறது இந்தியால மும்பைல அடிக்கிற மாதிரியோ, இல்ல டெல்லியில, இல்லனா இந்தியால ரொம்ப சென்டர்ல சம்பந்தமே இல்லாம பெங்களூர்ல, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம தூரத்துல நாட்டுக்குள்ள ரொம்ப தூரம் பார்டரை தாண்டி இருக்கக்கூடிய பெய்ரூட்ல இன்னைக்கு இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. பெய்ரூட்ல இஸ்ரேல் அடிக்கிறது ஈரானை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. ஏன்னா ஈரான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் இங்க இருக்கிறதே, இந்த நாடு இருக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற கண்ட்ரி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்துல லெபனான்ல பெய்ரூட் கேபிட்டலை போட்டு அடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள
ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேபிட்டல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனானை வந்து கிட்டத்தட்ட ஆக்கிரமிக்கிற வேலைகள் அளவுக்கு வந்து இஸ்ரேல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஈரான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் பி பிராக்டிகல், ஓகேவா? ஈரான் தைரியமா இருக்காங்க, அதுல சந்தேகம் இல்ல. ஆனா தேர் சப்ளைஸ் ஆர் ரன்னிங் லோ. இந்த பப்ஜில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்ல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, அவங்களோட வளங்கள் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது. ஈரான்ங்கிற கண்ட்ரியோட மேஜர் பிசினஸ் என்ன? ஷிப்பிங், கரெக்டா? ஷிப்பிங், அதுலயும் ஷிப்பிங் ஸ்பெசிஃபிக்கா ஆயில் ஷிப்பிங், கரெக்டா? எண்ணெயை விற்கிறது, எண்ணெயை வாங்குறது, கடல் வழியா அதை ரெண்டையும் பண்றது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடினதுனால கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ், ஈரானுக்கு போக வேண்டிய ஷிப்ஸ் வந்து ஈரானுக்கு போகாம இருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் போகாம இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்திருக்க வேண்டிய பிசினஸ் வந்து அஃபெக்ட் பண்றாங்க. ஒருத்தங்களோட உங்களுக்கு சண்டை, அவங்களோட வருமானம் வந்து பயங்கரமா கஷ்டத்துல இருக்கிறப்ப அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். ஆனாலும் ஒரு அளவுக்கு மேல அவன் தன்மானத்துக்கு பிரச்சனைனா அவன் வெகுண்டெழுவான்ல, அந்த மாதிரி தான். சோ ஈரான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்பமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அவங்க வளர்த்து வச்ச ஹமாஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஹவுதீஸ் அவங்களாத்தையும் சேர்ந்து தாக்குதல் நடக்குது. லெபனானுக்குள்ள போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்ட்ரிக்குள்ள போறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு அந்த ஒரு கஷ்டத்துக்கு நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேல டைரக்டா இறக்கிருக்காங்க. இதை இஸ்ரேல் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பேரேஜஸ், வேவ்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேவ், அலை மாதிரி ஏவுகணைகள் அனுப்புறாங்க. 10-20 வரும், ஒரு வேவ் வருது. அதை வந்து இவங்க அயன் டோம் அது இதுன்னு சொல்லி மேட்ச் பண்றதுன்னு பார்த்தா அது ஆல்ரெடி அவங்க பிரீச் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஈரானோட ஏவுகணைகள் வந்து அயன் டோமை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் விழுந்திருக்குது. ரெண்டாவது வேவ் அனுப்புறாங்க, மூணாவது வேவ் அனுப்புறாங்க, நாலாவது வேவ் அனுப்புறாங்க. சோ ஏவுகணைகளை வந்து கண்டமானிக்கு வந்து ஈரான்ல இருந்து இஸ்ரேல போட்டு டைரக்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் வந்து பதிலுக்கு ஈரான்ல வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே சொல்றேன், சண்டே சாரி லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல சொல்றேன், நேத்துக்கும் சேர்த்தே சொல்றேன், கிட்டத்தட்ட 11 பேர் காயப்பட்டிருக்காங்க, 2 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எங்க லெபனானுக்குள்ள, ஓகேவா? ஹெஸ்போலாவை தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துற தாக்குதல். இதுல நிறைய பொதுமக்கள் வேற இறந்து போய், இது பெரிய பிரச்சனை இந்த போர்ல எல்லாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல இருக்கக்கூடிய பொதுமக்கள், நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஒரு இந்தியன் வந்து 40 வருஷம் மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கவர், அவரோட குடும்பத்தை பாக்குறதுக்கு இந்தியாவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து இந்த ட்ரோன் விழுந்து அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? சோ அந்த மாதிரி பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த போர்ல வந்து மொத்தமா இறந்து போயிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுல இந்த காஸ்ட் ஆஃப் வார்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கிறதுலே சோகமான விஷயம் அதுதான். கமிங் பேக் டு டாபிக், இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதலை இவங்க மேல அனுப்புறாங்க, ஓகேவா? கிட்டத்தட்ட 30 பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் மேல அனுப்புறாங்க. அண்ட் அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பதிலுக்கு சென்ட்ரல் ஈரான், வெஸ்டர்ன் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு அனுப்புறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஈரானுக்குள்ள. பதிலுக்கு ஈரானோட ஃப்ரெண்ட் கண்ட்ரி இன்னொன்னு யமன், அதுக்குள்ள ஹவுதீஸ் இருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேல் மேல அடிக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய தப்பு பண்ணாரு. பட் இந்த போரை நிறுத்துறது அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் வந்து அந்த ஆளு கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருந்தாலும் எஃபர்ட் போட்டாரு. இப்போ எல்லாருமே அமைதியா இருந்துட்டு இருந்த நேரத்துல இஸ்ரேல் வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப லெபனான் சம்பந்தமே இல்ல, அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்குது. பட் பிரீச் ஆஃப் அக்ரீட் டெர்ம்ஸ், ஒத்துக்கிட்ட ரூல்ஸ் வந்து மீறி இப்போ லெபனானுக்குள்ள பெய்ரூட் அடிச்சதுனால ஈரான் கடுப்பாய் இஸ்ரேல் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான் அடிக்கிறாங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டா ஹவுதீஸ் இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அங்கிருந்து வந்து லெபனான்ல இருந்து தாக்குதல் இஸ்ரேல் மேல நடக்குது. இஸ்ரேல் ஒரே நேரத்துல எல்லாரையும் அடிக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரே நேரத்துல யமனுக்குள்ள, ஈரானுக்குள்ள, லெபனானுக்குள்ளன்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரீஸ்க்குள்ள குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. 3 கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஈரானுக்குள்ள குண்டுகள் போயிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய கயாஸ்க்கு நடுவுல தான் ட்ரம்ப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போதான் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்டை வந்து ரொம்ப பரபரப்பா போடுறாரு. போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே சரி, இஸ்ரேல் அண்ட் ஈரான் 2 பேருமே வந்து இமிடியேட்டா சீஸ் ஃபயரை நோக்கி போகணும். இப்போ நீங்க வந்து அதாவது இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ஆள் கத்துற மாதிரி தான். ஃபைனல் நெகோசியேஷன் ஆன் பீஸ் ஆர் ப்ரொசீடிங், ஒரு லாங் டேர்ம்க்கு அமைதியை இங்க கொண்டு வர்றதுக்கு நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. பட் அதை வந்து நாங்க ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இங்க வந்து முட்டாள்தனமா, ஸ்டூப்பிடா, இக்னோரண்டா யாரும் பண்ணாம இருக்கணும். அண்ட் அது வரைக்கும் இதெல்லாமே வந்து ஸ்டூப்பிடா, நீங்க இக்னோரண்ட் எல்லாம் எதுவும் பண்ணாம இருக்கிற வரைக்கும், மாத்தி சண்டை போடாம இருக்கிற வரைக்கும், இதெல்லாம் முடியற வரைக்கும் நாங்க வந்து ஈரானை வந்து பிசினஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈரான் வந்து யோசிப்பாங்க, நான் சும்மா இருக்கிறப்ப அவன் தானே குண்டை போட்டான் அப்படின்னு வந்து ஈரான் நியாயமா அவங்க சைட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ட்ரம்ப் அதான் சொல்றாரு, அது வரைக்கும் பிளாக்கெட் வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் அது வரைக்கும் நீங்க வந்து ஈரானும் செல்வ செழிப்போட இருக்கணும். ஈரான் வந்து இந்த போர்ல இருந்து மீண்டு வெளியே வரணும். நீங்க மறுபடியும் பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் கிட்ட ஆல்மோஸ்ட் திட்டுற ஒரு டோன்ல வந்து ஈரான் வந்து திட்டி
ட்ரம்ப் வந்து போட்டிருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த சீஸ் ஃபயரை கண்டினியூ பண்றோம், நாங்க அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மதிச்சு தான் முதல்ல இருந்தே அமைதியா இருந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ எங்களையோ ரூல்ஸை மீறி அடிச்சான்னா நீ பதிலுக்கு தரமான அடி வாங்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. நீ வந்து நான் அடிக்கிறப்போ அழுகுது குத்துது குடையுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ அடிச்சா நானும் அடிப்பேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. என்னைய பத்தி மட்டும் இல்ல, இங்க லெபனான்குள்ள நீ தாக்குதல் நடத்தினாலும் சரி, யமன்குள்ள நடத்தினாலும் சரி, இந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அமைப்புகள் மேலயும் கண்ட்ரீஸ் மேலயும் ஒரு அளவுக்கு மேல நீ தாக்குதல் நடத்துறப்போ மறுபடியும் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணுவோம், இது டெம்பரவரியா தான் நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைடுல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ட்ரம்ப் வந்து தலைகீழ நின்னு எப்படியாவது எல்லாரையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து எப்படியாவது இந்த போரை நிறுத்தி வச்சிரணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன் ட்ரம்ப் அவ்வளவு நல்லதா நினைக்கணும்? ட்ரம்ப்புக்கு என்ன இதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் வந்து ஒரு 1 இயர் ஒரு 1 இயர் இருக்குமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து பவருக்கு வந்தப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ட்ரம்ப் வந்து உலகத்துல அமைதியை நிறுத்திய ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வாங்கிக்கணும் தான் ட்ரம்போட ஆசை. இன்ஃபேக்ட் ட்ரம்போட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, அவர் வந்து எடுத்த எல்லா ஸ்டெப்புமே அதை நோக்கி தான் இருக்குதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்மளுக்கு வெளியில இருந்து பாக்குறப்பமே தெரியுது அதெல்லாம் கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும்னு. ஈவன் அமெரிக்காக்குள்ளே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நம்மளோட போரே கிடையாது, இது இஸ்ரேலோட போர், இஸ்ரேலோட பப்பட், ஓகேவா, பொம்மல் ஆட்டத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் ட்ரம்ப். எங்க பிரசிடென்ட்டே இல்ல, இவர் இஸ்ரேலோட பிரசிடென்ட் மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களையும் அமெரிக்கால இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தையும் சம்பந்தமே இல்லாம ஒரு போர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இதுல இருந்து பிரயோஜனமே கிடையாது. ட்ரம்ப் வந்து ஒரு இஸ்ரேலோட பப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து ட்ரம்ப் மேல ஆல்ரெடி வச்சிட்டு இருக்காங்க. உள்ள இன்டர்னலா வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, அவங்க ஊர்ல வந்து நிறைய மூட் சென்டிமெண்ட் எல்லாம் வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மக்கள் வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் 4 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஊர்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன், 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு நடுவுலே வந்து அந்த ஆட்சியாளரை பத்தின சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ட்ரம்ப்புக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் வந்து ஆல் டைம் லோல இருக்குது. பிகாஸ் அமெரிக்கன்ஸ் டு நாட் வாண்ட் திஸ் வார். அமெரிக்கர்களுக்கு இந்த போர் நம்மளுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு தள்ளி இருக்காங்க. ஆனா இஸ்ரேலோட போர்ல அமெரிக்கா மறுபடியும் உள்ள போறப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. உண்மையிலே ட்ரம்ப் யாருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, எதுக்கு இந்த போர் நம்ம சண்டை போடுறோங்கிற கேள்வி வருது. அப்போ லாங் டேர்ம்ல அவர் அடுத்த எலெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்றப்போ அவர் என்ன சொல்லணும்னா, இந்த போரை நான் முடிச்சு வச்சிட்டேன் பாருங்க, இந்த போருக்குள்ள நான் போனதுக்கு உண்மையான காரணம் வந்து உலகத்துல அமைதியை வந்து அமெரிக்கா தான் நிலைநாட்டுது பாருங்க அப்படின்னு சில விஷயத்தை அவர் காமிக்கணும். இப்போ அதை அவர் காமிக்கலாம்னு நினைச்சு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் நிலைநாட்ட விட முடியாது, எங்களோட எதிரிகளை எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, நாங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறப்போ அந்த பீஸ் எல்லாம் கெடுக்கிறப்போ தான் ட்ரம்ப் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்காரு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நோ, the probability of this happening again, மறுபடியும் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஒரு டைமும் அமைதின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷின்சான் மாதிரி உட்கார வச்சா மறுபடியும் இவங்க சண்டை போட்டு எதையாவது ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி வச்சிடுறாங்க. இந்த இஸ்ரேல் அவங்களோட நோக்கம் வந்து நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் பலஸ்தீனா இருந்தது, அதுக்கப்புறம் ஈரானா மாதிரி இப்போ ஈரானோட நோக்கம், ஈரானை விட்டுட்டு இப்போ அடுத்து வந்து லெபனான் வரைக்கும் போய் அவங்க மொத்தமா வந்து அவங்களை யார் அங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரையுமே வந்து அந்த லீடர்ஷிப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணுங்கிறதுல இருந்து எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் லீடர், ஈரானோட சுப்ரீம் லீடரே வந்து இப்ப கிடையாது, அவங்கள வந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு, ஆயுதங்களை வந்து புடுங்குற அளவுக்கு, அந்த இடத்துல வந்து எதிர்த்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு குரல் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து இஸ்ரேலோட லாங் டேர்ம் எண்ணமா இருக்குங்கிறது வந்து இஸ்ரேலோட ஆக்ஷன்ஸ்ல தெளிவா தெரியுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஈரானோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல இஸ்ரேல்னே ஒன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான். இதுதான் இந்த போரோட ரொம்ப கோரான விஷயம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு தோணும். பட் ஓவரால் இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா சொல்லியிருக்கேன். நீங்க இதே மாதிரி எஸ்கலேஷன் அடுத்து ஏதாவது நடந்தாலும், நம்ம ஊர் மீடியால சொல்ல மிஸ் பண்ணாலும், உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு நைட் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி இது ஒரு சீரிஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. லிட்டரலா அடுத்தடுத்த நாள் என்ன நடக்குதுங்கிறத நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ கான்டெக்ஸ்டுவலாகவும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டா சேரும். I'll see you tomorrow. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ், எம்ஜிஸ்.